ஹலோ கைஸ், நீங்க பார்த்துட்டு இருக்குது அனிமேட் கிளாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மான்வாவோட 135 இருந்து 137 வரைக்கும் இந்த 3 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம், பார்த்து வந்துருங்க. அப்பதான் இந்த வீடியோ புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோ இப்போ நான் என்னோட லெவல் இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு லெவல் 2 கிராண்ட் மாஸ்டர் ஸ்டேஜுக்கு பிரேக் த்ரூ பண்ணிருப்பான். அப்புறமேட்டுக்கு அந்த மவுண்டன் கோஸ்ட் கிளான சேர்ந்த விண்டு குரூப் நம்மளோட ஸ்கைவில் சிட்டி அட்டாக் பண்ண வந்திருப்பாங்க. நம்ம டீமே அவங்களை அசால்ட்டா தோக்கடிச்சிருப்பாங்க. அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோ இப்போ நாம இந்த விண்டு செக்டாரை தோக்கடிச்சாச்சு. இப்போ மீதி இருக்க ரெண்டு குரூப்பையும் சமாளிக்கணும் அப்படின்னு இருந்திருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோ நாம அந்த மவுண்டன் கோஸ்ட் கிளான் சேர்ந்தவங்க போட்ட பிளான்ல அந்த விண்டு குரூப்பை தோக்கடிச்சாச்சு. இப்போ அவங்களுக்கு அட்டாக் பண்றதுக்கு கரெக்டான ஃபார்மேஷன் இருக்காது அப்படின்னு இருக்கிறோம். பார்த்தா அங்க இருக்க மலையெல்லாம் உடச்சிட்டு அந்த மவுண்டன் கோஸ்ட் கிளானோட ஃபாரஸ்ட் குரூப் வரானுங்க. அப்ப நம்ம ஹீரோவும் வாங்கடா அவங்களை போய் சீக்கிரமா முடிக்கலாம் அப்படிங்கிறான். அப்ப அந்த மவுண்டன் கோஸ்ட் கிளான சேர்ந்த மாஸ்க் போட்டுருக்கானோ அவனோட கையில ஏதோ பவர் மாதிரி யூஸ் பண்றான். அதில் அந்த பாறைல்லாம் மேல போய் அவங்க நம்ம ஸ்கைவுல் சிட்டிக்கு போறதுக்கு ஒரு பாலம் கிரியேட் பண்ணி கொடுக்குது. அப்ப நம்ம டைஜான் இங்க என்ன நடக்குது, அவன் எப்பறம் அந்த பாறையெல்லாம் கண்ட்ரோல் பண்றான் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம ஹீரோவும் இந்த மவுண்டன் கோஸ்ட் கிளான சேர்ந்தவங்க அவங்க கிட்ட இருக்க டிமானிக் பீஸ்ட்டை வச்சு இந்த எர்த்தை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஆனா இவனால எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியுது அப்படிங்கிறான். அப்ப அந்த மவுண்டன் கோஸ்ட் கிளான சேர்ந்த குள்ளா போட்டவனும் டே அந்த ஸ்கைவில் சிட்டில இருக்க எல்லாத்தையும் கொல்லுங்க, அப்புறம் அந்த குயிஃபங்கையும் போய் கொல்லுங்கடா அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும் சண்டை போட வரீங்களா, சரி வாங்கடா பாத்துக்கலாம் அப்படின்னு வார்ம் அப் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அந்த மாஸ்க் போட்ட வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோவும் அவனோட அட்டாக் தடுத்துட்டான். அப்புறம் மீதி இருக்க அந்த மவுண்டன் கோஸ்ட் கிளான சேர்ந்தவனுங்களாம் நம்மளோட டீம் போய் அட்டாக் பண்றானுங்க. அப்ப நம்ம ஹீரோவும் அந்த குள்ளா போட்டவனை பார்த்து டே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என் கூட சண்டை போட்டா செத்துருன்னு தெரிஞ்சும் சண்டை போறது நீதான், இன்னைக்கு உன்னோட கதை முடியுதுடா அப்படிங்கிறான். அப்ப அவனும் டே ஓவரா வாய் மட்டும் பேசிட்டு இருக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ அந்த குள்ளா போட்டவனோட ஸ்வாட தட்டி விட்டு இதுதான் உன்னோட பவரா அப்படின்னு அவனுக்கு ஒரு அட்டாக். அவனும் எப்படி அதை பண்ண அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம ஹீரோ அவனை எட்டி வச்சு பறக்க விட்டு இரு அன்னைக்கு உன்னோட கதையை முடிக்கிறான் அப்படின்னு அவனை குத்த போறான். பார்த்தா அவன் ஜஸ்ட் மிஸ்ல அங்க தப்பிச்சிட்டான். அப்ப நம்ம ஹீரோவும் டே உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், நான் அதனாலதான் நிறையவே சோல்ஜர்ஸ் இங்க மறைச்சு வச்சிருந்தேன், அது மட்டும் இல்லாம உனக்கு அந்த வாழை கிரியேட் பண்ணி மேல மட்டும் தான் வர தெரியும், கீழே போக தெரியாது தானே அப்படின்ட்டு உன் டீமோட கதை முடிய போதுரா அப்படிங்கிறான். பார்த்தா நம்ம சோல்ஜர்ஸ் அந்த மவுண்டன் கோஸ்ட் கிளான சேர்ந்தவங்களை அட்டாக் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்ப நம்ம ஹீரோவும் டே நான் ஸ்கைவுல் சிட்டில இருக்கிற வரைக்கும் இந்த சிட்டி உங்களால கேப்சர் பண்ண முடியாதா அப்படிங்கிறான். அப்ப அந்த மவுண்டன் கோஸ்ட் கிளான சேர்ந்த குள்ளா போட்டவனும் டே என்ன நடந்தாலும் சரி இன்னைக்கு உன்னை கொல்லாம விட மாட்டான் அப்படின்னு ஒரு சென்டிபீட்டை கூப்பிடுறான். அப்ப நம்ம ஹீரோவும் என்னது சென்டிபீட் அப்படின்னு பாக்குறான். அப்ப அந்த குள்ளா போட்டவனும் இது என்னோட சென்டிபீட், இதோட உடம்புல ஃபுல்லாவே பாய்சன் மட்டும் தான் இருக்கு, இது அட்டாக் பண்ணிச்சுன்னா நீ கண்டிப்பா செத்து போயிடுடா அப்படிங்கிறான். பார்த்தா அந்த சென்டிபீட்டுக்கு நம்ம ஹீரோ ஒரு ஸ்லாஷ் அது ரெண்டா பொளந்துருச்சு. அப்ப நம்ம ஹீரோ இதுதான் உன்னோட டிமானிக் பீஸ்டா, இது என்னடா வாய்டு ஸ்டேஜ்ல இருக்கு, நீ என்ன ஊரை ஏமாத்திட்டு இருக்கிய அப்படிங்கிறான். அப்ப அந்த குள்ளா போட்டவனும் என்னது என்னோட வாய்டு ஸ்டேஜ்ல இருக்க சென்டிபீட்டியே இவன் அசால்ட்டா கொண்டானா அப்படின்னு சாக்கா வரான். அப்புறமேட்டுக்கு பார்த்தா நம்ம ஹீரோவையும் அந்த குள்ளா போட்டவனையும் யாரும் கிராஸ் பண்ணி போறாங்க. அப்ப அவனுங்க ரெண்டு பேரும் யாராதுன்னு பாக்குறானுங்க. பார்த்தா அந்த மவுண்டன் கோஸ்ட் கிளான சேர்ந்த ஒருத்தன் ஒரு ஈகிள் மாதிரி இருக்க டிமானிக் பெட்டு மேல வந்திருக்கான். அப்ப அவனும் அந்த குள்ளா போட்டவனை பார்த்து டே என்ன மன்னிச்சிரா நான் வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறான். அப்ப அந்த குள்ளா போட்டவனும் பரவாயில்லடா நீ லேட்டா வந்தாலும் கரெக்டான டைம் தான் வந்திருக்க, இப்ப நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அவனை கொல்லலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போறானுங்க. அப்ப அந்த ஈகிள் மேல வந்தவன் அந்த ஈகிளோட ஃபெதரை வச்சு அட்டாக் பண்றான். அப்ப நம்ம ஹீரோ அந்த ஃபெதரை சமாளிச்சுக்கிட்டு இது என்ன இவ்வளவு ஷார்ப்பா இருக்கு அப்படின்னு சாக்கா வரான். அப்ப அந்த குள்ளா போட்டவனும் நம்ம ஹீரோவை பார்த்து டே நீ மவுண்டன் கோஸ்ட் கிளான சேர்ந்த ரெண்டு டீம் கேப்டன் கூட சண்டை போட்டுட்டு இருக்க, எங்க ரெண்டு பேத்தையும் உன்னால ஒன்னா சமாளிக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரான். அப்ப நம்ம ஹீரோவும் இங்க என்னடா நடக்குது அப்படின்னு சாக்காயிட்டு முட்டி போட்டு உட்காரான். அப்ப அந்த குள்ளா போட்டவனும் நம்ம ஹீரோட கழுத்துல கத்தி வச்சுட்டு கவலைப்படாத குயிஃபங்க உன்னை வலிக்காம கொல்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கொல்ல போறான். பார்த்தா நம்ம ஹீரோ மறைஞ்சு போயிட்டான். அப்ப அந்த குள்ளா போட்டவனும் என்னது இது அவனோட உண்மையான உடம்பு இல்லையா அப்படின்னு சாக்கா வரான். அப்ப நம்ம ஹீரோ அந்த குள்ளா போட்டவனுக்கு பின்னாடி வந்து டே நான் உங்ககிட்ட விளையாண்டுட்டு தான் இருந்தேன், இவ்வளவு நேரம் நீ சண்டை போட்டது என்னோட க்ளோன் கூட தானே அப்படிங்கிறான். அப்ப அந்த குள்ளா போட்டவனும் என்னடா நடக்குது அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த ஈகிள் மேல இருந்தவனும் லோகி கவலைப்படாதடா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோவை ஆரோ வச்சு அட்டாக் பண்றான். அந்த குள்ளா போட்டவனோட பேரு லோகி அடங்குது. நம்ம ஹீரோ அசால்ட்டா அந்த ஆரோவை பிடிச்சிட்டான். அப்ப அந்த குள்ளா போட்டுக்கிறவனும் என்னது அவனோட ஆரோவையே பிடிச்சிடணும் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம ஹீரோ என்னடா குழந்தைத்தனமா விளையாண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த ஆரோவை அந்த ஈகிள் மேல இருந்தவன் மேல தூக்கி போடுறான். பார்த்தா நம்ம ஹீரோ தூக்கி போட்ட ஆரோ அந்த ஈகிள் மேல இருந்தவன அட்டாக் பண்ணிருச்சு. அவனும் அந்த ஈகிள் மேல இருந்து கீழே விழுந்துகிட்டு இது எப்பறம் நடந்துச்சு அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த குள்ளா போட்டவனும் இதுதான் கரெக்டான டைம், அந்த குயிஃபங்க என்ன கவனிக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். அப்ப நம்ம ஹீரோ அசால்ட்டா அவன் மூஞ்ச பிடிச்சிட்டான். அப்ப அவனும் எப்பறம் என்ன கண்டுபிடிச்சு அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவும் எனக்கு ரொம்பவே போர் அடிக்குது அப்படின்னு அவனோட தலையை பிடிச்சி தரையிலேயே ஒரு அடி, அந்த தரெல்லாம் பொளந்துருச்சு. அப்ப அந்த குள்ளா போட்டவனும் டே என்ன விட்டுறா அப்படின்னு கதறான். அப்ப நம்ம ஹீரோ டே நீங்க எல்லாருமே ரொம்ப வீக்கா இருக்கீங்க அப்படின்னு வில்லத்தனமா சிரிக்கிறான். அப்ப அந்த ஈகிள் மேல இருந்தவனும் நம்ம ஹீரோ பார்த்து அவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அதான் அந்த மவுண்டன் கோஸ்ட் கிளான சேர்ந்த ஆர்மியை நம்ம டீம் தோக்கடிச்சிருச்சு. அப்ப அந்த மவுண்டன் கோஸ்ட் கிளான சேர்ந்த வெல்ல முடிய வச்சவனும் என்னது என்னோட விண்டு குரூப்ல இருக்கவங்களையும் அவங்க கிட்டத்தட்ட கொண்டுட்டாங்க அப்படின்னு ஷாக் ஆயிட்டு அந்த ஈகிள்ல ஏறி இப்ப நான் ஃபர்ஸ்ட் லோகியை கூட்டிட்டு இங்க வந்து தப்பிச்சு போனோம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணி அந்த லோகியை தூக்கிட்டு போறதுக்காக வரான். அப்ப நம்ம ஹீரோ எங்கடா தப்பிச்சு போக பாக்குற அப்படின்னு ஒரு ஜம்ப் பண்ணி அந்த ஈகிளோட ஒரு ரக்கையை வெட்டிட்டு அந்த ஈகிளோட தலையிலேயே ஒரு கிக்கு. அப்ப அந்த வெள்ள முடி வச்சவனும் என்னடா பண்ற அப்படின்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா அந்த ஈகிளும் அந்த வெள்ள முடி வச்சவனும் கீழே வந்து விழுறாங்க. அப்ப அந்த வெள்ள முடி வச்சவன் அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சு என்னோட விண்டு குரூப்பை சேர்ந்தவங்களையும் மொத்தமா இவனுக்கு கொண்டுட்டானுங்க, இப்ப நானும் சாக போறேன் அப்படின்னு இருக்கான். அப்புறம் நம்ம சியோ சங்கும்
ஃபெங்கும் ஃபெங்கியானும் வந்து குயிஃபெங் நாங்க மீதி இருந்த அந்த மவுண்டன் கோஸ்ட் கிளானை சேர்ந்த எல்லாத்தையுமே கொண்டுட்டோம் அப்படிங்கிறா. அப்ப நம்ம ஹீரோவும் நல்லது, இப்ப அந்த மவுண்டன் கோஸ்ட் கிளானை சேர்ந்த அந்த 2 வாய்டு ஸ்டேஜ்ல இருக்கவங்களையும் பிடிச்சி நாம கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணோம் அப்படிங்கிறான். அப்ப பார்த்தா நம்ம ஹீரோ பின்னாடி ஒருத்தன் வரான். நம்ம ஹீரோ யாரா இவன், இவனோட பிரசன்ஸே இல்லாம இங்க வந்திருக்கான், என்னால இவனை கண்டே பிடிக்க முடியல அப்படின்னு ஷாக் ஆகுறான். இவன் வந்து அந்த மவுண்டன் கோஸ்ட் கிளானோட லீடர் கிட்ட பேசிட்டு இருந்தால அந்த குள்ளா போட்டோம் தான். அப்ப அந்த குள்ளா போட்டிருந்தவனும் அந்த ஈகிள் மேல வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்தான்ல, அவனோட பவர் எல்லாம் அவன் அப்சர்வ் பண்ணிட்டு அவனை கொன்னுட்டான். அப்ப நம்ம ஹீரோ இவங்க வந்ததுக்கான காரணம் என்னவா இருக்குன்னா, அவனுங்களோட மவுண்டன் கோஸ்ட் கிளானை பத்தி யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இவனுங்களெல்லாம் கொல்றானா அப்படின்ட்டு நம்ம டெவிலன்னு கூப்பிட்டு அந்த மவுண்டன் கோஸ்ட் கிளானை சேர்ந்தா ஃபர்ஸ்ட் குள்ளா போட்டவன் வந்து நம்ம ஹீரோ அடி வாங்கினால அவனை சுத்தி ஒரு பேரியர் மாதிரி கிரியேட் பண்ணிட்டான். அப்ப அந்த குள்ளா போட்டவனும் பரவாயில்லண்டா, என்னோட அட்டாக்க கண்டுபிடிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல, நான் அவனை தான் அட்டாக் பண்ணவனு நீ ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணி அவனை காப்பாத்திட்ட, உனக்கு கொஞ்சம் திறமை இருக்குடா அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஆர்மியில இருக்க சோல்ஜர்ஸ்லாம் டேய் அங்க இன்னொரு மவுண்டன் கோஸ்ட் கிளானை சேர்ந்தவன் இருக்கான், நம்ம லார்டு குயிஃபெங்க காப்பாத்தணும், வாங்கடா போய் அவனை அட்டாக் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாரும் ஓடியே அந்த குள்ளா போட்ட லீடரை சுத்தி வளைச்சு அவனை கொல்லணும் அப்படின்னு இருக்கானுங்க. அப்ப அந்த குள்ளா போட்ட எல்லாரும் டேய் இன்னைக்கு நான் அட்டாக் பண்ற மூட்ல இல்ல அப்படின்னு நிலத்துக்குள்ள குழி மாதிரி தோண்டி போறான். அப்ப அங்க இருக்க சோல்ஜர் என்னது இவன் நிலத்துக்குள்ள போறான் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த குள்ளா போட்டவனும் டேய் இன்னைக்கு உங்களோட லக்கியஸ்ட் டே, ஆனா சீக்கிரமே இந்த ஸ்கைவில் சிட்டி அழியதான் போகுது, அப்ப நீங்க யாருமே உயிரோட இருக்க மாட்டீங்க அப்படின்னு அந்த அண்டர் கிரவுண்டுக்குள்ள போயிட்டான். அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோ அந்த மவுண்டன் கோஸ்ட் கிளானை சேர்ந்த அந்த லோகிங்கிறவனை காப்பாத்தி இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுக்கிறான். அப்ப அந்த லோகிங்கிறவன் நீ எதுக்காக என்ன காப்பாத்தின, அது மட்டும் இல்லாம இந்த வேல்யூபிளான பில்லையும் என்ன ரெக்கவர் பண்றதுக்காக கொடுத்துருக்க, இதெல்லாம் நீ எதுக்கு பண்ற அப்படின்னு கேட்கறான். அப்ப நம்ம ஹீரோ அந்த குள்ளா போட்டவன் உங்க எல்லாத்தையும் கொன்னு எவிடன்ஸ் எல்லாத்தையும் அழிக்கணும்னு பார்த்தான், உன்னை காப்பாத்தினா நீ எனக்கு ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லா இருப்ப அப்படின்னு தான் காப்பாத்தின அப்படிங்கிறான். அப்ப அந்த லோகி அது வந்து என்னன்னா, அவன் ஃபர்ஸ்ட் எங்க கிளானுக்கு வரும்போது நான் ஹெவன்ஸ் ரோரை சேர்ந்த ஒரு மாஸ்டர் அப்படின்னு சொல்லி தான் உள்ள வந்தான், நாங்களும் ஹெவன்ஸ் ரோருங்கிறது ஒரு நார்மலான பிளேஸா தான் இருக்கும்னு நினைச்சோம், அப்புறம் அவனும் எங்களை வாய்டு ஸ்டேஜுக்கு ப்ரொமோட் பண்றேன் அப்படின்னு சொல்லி எங்க கிளானுக்குள்ள வந்தான், அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரிஞ்சு நாங்க பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு, ஏன்னா அவனே எங்க மவுண்டன் கிளான்ல இருக்க யாராலையுமே தோக்கடிக்க முடியாத பவர்ல இருக்கான்னு எங்களுக்கு அப்பதான் தெரிஞ்சு, அப்புறமேட்டுக்கு அவன் தான் எங்க மவுண்டன் கோஸ்ட் கிளானை யூஸ் பண்ணிட்டு இருக்கான், எங்க யாராலையுமே எதுவும் பண்ண முடியல அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ என்ன பிளேஸ் ஹெவன்ஸ் ரோரா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு என்னோட பாஸ்ட் லைஃப்ல அந்த ஹெவன்ஸ் ரோருங்கிறது யூயோ இம்மோர்டல் பிளேஸ்ல இருக்க ஸ்ட்ரென்த் அளவு ஈக்குவலா இருந்துச்சு, அந்த ஹெவன்ஸ் ரோர்ல இருக்க எங்களோட சீக்ரெட் டெக்னிக்கால அவங்களோட கல்டிவேஷன் லெவல் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு அப்படின்ட்டு. அப்ப நம்ம ஹீரோ அந்த ஹெவன்ஸ் ரோரை சேர்ந்தவன் இந்த மவுண்டன் கோஸ்ட் கிளானை சேர்ந்த எல்லாத்தையும் பப்பட் மாதிரி யூஸ் பண்ணி அவன் இந்த வெஸ்ட் லேண்டை கேப்சர் பண்ண பாக்குறான். அவனோட உண்மையான நோக்கமே இந்த வெஸ்ட் லேண்டை கேப்சர் பண்ணி அந்த ஹெவன் ரோர்ஸுக்கு கீழே இந்த மவுண்டன் கோஸ்ட் கிளானையும் கொண்டு வர பாக்குறான் அப்படின்ட்டு அந்த லோகியை பார்த்து டேய் உனக்கும் அந்த ஹெவன்ஸ் ரோரை சேர்ந்தவனா பிடிக்கல தானே, நாம ஏன் ஒரு டீல் போட்டு கூடாது அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு அந்த ஹெவன்ஸ் ரோரை சேர்ந்தவன் அந்த மவுண்டன் கோஸ்ட் கிளானோட செக்ட்டுக்கு போயிட்டு நடக்குது. அப்ப அந்த மவுண்டன் கோஸ்ட் கிளானோட லீடர் மிஸ்டர் வெனரபிள் நீங்க என்ன சொல்றீங்க, எங்களோட விண்ட் அப்புறம் ஃபாரஸ்ட் டீம் அந்த குயிஃபெங் தோக்கடிச்சிட்டான் அப்படின்னு ஷாக் ஆகுறாரு. இவனோட பேரு வெனரபிள் ஆட்டங்குது, எனக்கு சரியா தெரியல, கரெக்டா எங்கேயும் இவனோட பேரை மென்ஷன் பண்ணல, நம்ம போக போக பாத்துக்கலாம், அது வரைக்கும் நம்ம இவனை குள்ளா போட்டவன் அப்படின்னு கூப்பிட்டுக்கலாம். அப்ப அந்த குள்ளா போட்டவன் அந்த மவுண்டன் கோஸ்ட் கிளானோட லீடர் கிட்ட ஆமா அவன் தான் உங்க டீமை சேர்ந்த எல்லாத்தையும் கொண்டுட்டு அந்த விண்ட் அப்புறம் ஃபாரஸ்டோட கேப்டன்ஸை பிடிச்சி வச்சிருக்கான் அப்படிங்கிறான். அப்ப அந்த ஃபயர் செக்டோட லீடரும் வந்து நான் ஹெவன்லி உல்ஸை அவங்களை அட்டாக் பண்றதுக்காக அமிச்சிட்டேன் அப்படிங்கிறான். இதோட அந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.